இரண்டாவது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் 2,872 கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாவது நாளாக இன்று கானாடு காத்தான் பேரூராட்சியில் 61 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள செட்டிநாடு வேளாண் கல்லூரியை திறந்து வைத்தார். தொடர்ந்து கழனிவாசல் பகுதியில் 100 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சட்டக் கல்லூரியை திறந்து வைத்தார். சட்டக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் 13 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் 28 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். 2,872 கோடி ரூபாய் மதிப்பில் 49 முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். 2,559 கோடி ரூபாய் மதிப்பில் 49 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டத்தின் கீழ் 15,453 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் 205 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கழனிவாசல் பகுதியில் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவினை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். அதிமுக ஏற்கனவே அறிவித்த வாக்குறுதிகளையே நிறைவேற்றவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த வாக்குறுதியும் தன்னுடைய ஆட்சி காலத்துல அவர் நிறைவேற்றல. தென் தமிழ்நாட்டில் ஏரோ பார்க்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? 58 வயசு மேற்பட்டவங்களுக்கு எல்லாம் இலவச பஸ் பாஸ் சொன்னாங்க. அதை பத்தி வாயை திறக்காதவங்க தான் இப்போ அடுத்த செட் பொய்ய வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. 2016 அதிமுக தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது பழனிசாமி அவர்களுக்கு நினைவில் இருக்கா? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னீங்களே, எங்க அந்த போன்? அதிமுக ஆட்சியோ பழனிசாமி அவர்களோ எப்பவுமே சொன்னதை செய்ய மாட்டாங்கன்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா திமுக சொன்னதைத்தான் செய்யும், செய்வதைத்தான் சொல்லும் மக்களுக்கு தெரியும். பாமகவுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது தொடர்பாக அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து ராமதாஸ் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. பாமக தலைமை தொடர்பாக அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில் மோதல் போக்கு நீடிக்கும் நிலையில் கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருந்தது. இந்த கடிதத்தை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிடக் கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கடந்த ஆண்டு மே மாதமே பதவிக்காலம் முடிந்தும் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலி ஆவணங்களை அன்புமணி தாக்கல் செய்துள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி நிறுவனர் என்ற முறையில் தனது அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்சி கூட்டங்களை நடத்தி அன்புமணி உரிமை கோர முடியாது எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கக்கூடாது என்றும் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தனக்குத்தான் கடிதம் அனுப்பியிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் பிப்ரவரி 2வது வாரத்தில் வேலூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் அணைக்கட்டு பகுதியில் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு போலீசில் மனு அளிக்க தவேகவினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது.
தாவேகவில் மாநில அளவில் தேர்தல் பிரச்சார சட்ட பாதுகாப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் உட்பட 34 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். பிரச்சாரத்திற்கான அனுமதி கோருவது, அதில் ஏற்படும் சட்ட சிக்கல், சட்ட ரீதியிலான பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்த பிரத்யேகமாக இந்த அணி உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழு மாவட்ட வாரியாக ஒரு குழுவை அமைத்து பிரச்சாரத்திற்கான அனுமதியை பெறுவது, வேட்பாளர் படிவங்களை பூர்த்தி செய்வது உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசியல் கூட்டங்கள், மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு இணையதளத்தில் பதிவு செய்வது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு 7 நாட்களும், மற்ற நிகழ்வுகளுக்கு 3 நாட்களும் அனுமதி வழங்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் 4,25,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறையின் குறைக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு பிப்ரவரி 2ஆம் தேதி மாலை முதல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தகுதி சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடவாரியாக வெளியிடப்பட்டுள்ள தேர்வு முடிவுகளில் தமிழ் பாடத்தேர்வில் உரிய மதிப்பெண் பெறாமல் ஆசிரியர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறவில்லை. மேலும் அனைத்து பாடங்களிலும் ஆசிரியர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறாமல் இருப்பது தேர்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் சப்ளை செய்யப்பட்ட விவகாரத்தில் சென்னையிலிருந்து 7 கோடியே 31 லட்சம் ரூபாய் ஹவாலா பண பரிமாற்றம் நடைபெற்றது தெரியவந்துள்ளது. திருப்பதி கலப்பட நெய் விவகாரம் தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் தேவஸ்தானத்திற்கு வழங்கப்பட்ட நெய்யில் விலங்கு கொழுப்பு, மீன் கொழுப்பு மிக மிக குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வுகள் பலவற்றில் கலப்பட நெய்யில் அதிக அளவில் பாமாயில் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 2022-2023 இடைப்பட்ட ஆண்டுகளில் 1,12,000 கிலோ கலப்பட நெய் திருப்பதி தேவஸ்தானத்திற்கும், 2021 முதல் 2022 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் 11,30,000 கிலோ கலப்பட நெய் ஆந்திராவில் உள்ள மற்ற கோவில்களுக்கும் திண்டுக்கல் மற்றும் உத்தரகாண்டை சேர்ந்த நிறுவனங்கள் சப்ளை செய்தது தெரியவந்தது. இதில் சம்பாதித்த பணத்தை கணக்கில் காட்டாமல் இருப்பதற்காக ஹவாலா முறையில் பணப்பரிமாற்றம் நடத்தப்பட்டுள்ளதும், விஜயவாடாவிலிருந்து 12 கோடியே 55 லட்சம் ரூபாயும், சென்னையிலிருந்து 7 கோடியே 31 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதும் தெரியவந்துள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஏடிஎம்மில் பணம் செலுத்த சென்ற நபரிடம் துப்பாக்கிச்சூடு நடத்தி 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏடிஎம் மையத்திற்கு ரஷீத் என்பவர் 6 லட்சம் ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்ய சென்றார். அவரை பின்தொடர்ந்து சென்ற இருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரிடம் இருந்த 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். ரஷீத்திற்கு காலில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொள்ளையர்கள் பணப்பை மற்றும் துப்பாக்கியுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்வது சிசிடிவி காட்சிகளில் பதிவான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலம் சபர்மதியில் LNG எனப்படும் இயற்கை எரிவாயு மூலம் ரயிலை வெற்றிகரமாக இயக்கி ரயில்வே சாதனை புரிந்துள்ளது. இதன் மூலம் செலவுகள் குறைவதோடு செயல்திறன் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அடுத்துள்ள கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசலிலிருந்து சீறி பாயும் காளைகளின் திமிலை பிடித்து அடக்கி காளையர்கள் தங்கள் வீரத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். சூப்பர் மாடு, சூப்பர், ஒரு அருமையான மாடு.
மாண்புமிகு இளந்தலைவர் தமிழ்நாடு துணை முதல்வர் சூப்பர் மாடு அருமையான மாடு தமிழ்நாடு துணை முதல்வர் சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது. மதுரை வடக்கு மாவட்டத்தில் முத்துமாரி ஒரு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது. ஒரு அண்டா வைக்கணும். மாத்தூர் ராக்கி மாடுப்பா ஒரு சூப்பர் மாடு. அச்சோ கிட்ட நெருங்கு வா, கிட்ட வா, தொட்டு பாரியா நொறுங்குதா சாலா போல ராஜா வழங்க ஒரு சைக்கிள் தொட்டுப்பா சாலா போல ராஜா வழங்க ஒரு சைக்கிள். புதுக்கோட்டை மாவட்டம் காட்டுப்பட்டியில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 650 காளைகளும் 300 வீரர்களும் பங்கேற்றுள்ள போட்டியை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா, MLA முத்துராஜா உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் வீரத்துடன் அடக்கி வருகின்றனர். அமைச்சர் அழுபதி மாரியா டை 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 நோர்க்குதா பந்தாதுரா பதற வைக்க சதற வைக்க கருப்பு வெடிகுண்டு காட்டு பட்டிக்க எம்எல்ஏ முத்துராஜா வழங்க ஒரு கட்டில் போட்டாண்டா ஒரு புடி எக்ஸ் நல்லா புடி விட்டாரு, நல்லா புடிச்சுக்க வீரர் வெட்டி விட்டார். அழகுடா சூப்பர் அறுப்புடா ஒரு சுத்தி சுத்திருக்க நல்லா புடி அறுப்பட தம்பி ஆடாடாடா மார் சூப்பர் மாரியா நோர்க்குதா. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் தீரத்துடன் அடக்கி வருகின்றனர். அழகுடா ஒரு சுத்து நல்லா புடிச்சுக்க தம்பி, கடுமையா புடிச்சிருக்க தம்பி, நல்லா புடிச்சு விட்டுறாத. ஒரு படி எக்ஸ்ட்ரா வீரர் வெற்றி பெற்றாருங்க. கைத்தடி கைத்தடி உற்சாகப்படுங்க. புறா தம்பி மாட்டேன் அடே பாத்தா அஜுஜோ. நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவதையொட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது. சத்தியஞான சபைக்கு இடம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் சீர்வரிசையுடன் வந்து சன்மார்க்க கொடியை ஏற்றினர். இந்த கொடியேற்ற விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மலேசியா பத்துமலை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூசத்தையொட்டி மலேசியா பத்துமலை முருகன் கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. மலேசிய வீதிகளில் உலா வந்த முருகப்பெருமானை தமிழர்கள் மட்டுமின்றி ஏராளமான மலேசிய மக்களும் வழிபட்டனர். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி சுமந்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். தமிழர்களின் பாரம்பரிய கரகாட்டம், ஒயிலாட்டம், மேளதாள நிகழ்ச்சி மக்களை கவர்ந்தது. கோலாலம்பூரிலிருந்து புறப்பட்ட தைப்பூச தேரோட்டம் இன்று மாலை 10 மலையை வந்தடையும். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் தை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தை தேரில் நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளி 4 உத்தர வீதிகளில் வலம் வந்தார். அதிகாலை 4 மணியளவில் மூலஸ்தானத்திலிருந்து தேரோட்டம் தொடங்கிய நிலையில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து ரங்கா ரங்கா என மனமுருக கோஷமிட்டு வழிபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த மறைந்த ஆம்ஸ்டாங்கின் 54வது பிறந்த நாளையொட்டி பெரம்பூர் வேணுகோபால் தெரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு தனது தாயாரின் மறைவையொட்டி இடைக்கால ஜாமீனில் வெளிவந்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் பாழடைந்த கிணற்றை தூர்வார சென்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சுரேஷ் பெருங்களத்தூரில் தங்கி கூலி வேலை செய்து வந்த நிலையில் மோட்டார் மூலம் கிணற்றில் இருந்த நீரை வெளியேற்ற முயன்றபோது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரம் வெளிவட்ட எக்ஸ்பிரஸ் சாலையில் கார் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். புத்தேரி பகுதியைச் சேர்ந்த தமிழரசு என்ற மாணவர் செங்கல்பட்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். மீஞ்சூரிலிருந்து வண்டலூர் வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முன்னால் சென்ற காரின் மீது இருசக்கர வாகனம் அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் காரின் பின்பக்க கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே விழுந்ததில் படுகாயமடைந்த மாணவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் ஆள் நடமாட்டம் நிறைந்த சாலையில் எரிந்த நிலையில் ஆண் சடலம் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சடலத்தின் அருகே தினர் பாட்டில் தீப்பெட்டி கிடந்த நிலையில் கொலையா இல்லை தற்கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் உறைபனி தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். புல்வெளிகள், சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனங்களில் வெண்பனி படர்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் உயிரிழந்த கணவனின் சடலத்துடன் மூதாட்டி ஒருவர் 16 நாட்கள் வசித்து வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உறவினர்கள் வருவதற்காக காத்திருந்ததாக மூதாட்டி கூறியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் மாணவர்களிடையே ஏற்பட்டது சாதிய மோதல் கிடையாது என மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் சக மாணவர்கள் இருவரால் சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தப்பட்டு தீ எரிந்து கொண்டிருந்த குப்பை குழியில் திட்டமிட்டு தள்ளப்பட்டதால் பலத்த தீக்காயம் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் திருப்பூர் மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி எந்த நிலையிலும் காயமடைந்த சிறுவனை சாதி பெயரை சொல்லி திட்டவில்லை என்பதும் அவருக்கு காயம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எந்த உள்நோக்கமும் இல்லை என்பதும் தெளிவாகிறது என காவல்துறை தெரிவித்துள்ளது. இச்சம்பவம் முழுமையாக விளையாட்டின் போது ஏற்பட்ட தற்செயலான நிகழ்வாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தீங்கிழைக்கும் அல்லது பாகுபாடு காட்டும் நோக்கம் எதுவும் இல்லை என்றும் பொதுமக்கள் பொய்யான மற்றும் தவறான தகவல்களை நம்பவோ பகிரவோ வேண்டாம் என்றும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நிபந்தனைகளுடன் விடுவிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் வெயில் மழையால் பாதிக்கப்பட்டு காலப்போக்கில் துருப்பிடித்து பயனற்றதாகி விடுவதாக நீதிபதி கவலை தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே மது போதையில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாதனூர் சாமிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த அப்புனு மற்றும் கோகுல் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திய போது வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறிய நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் இரும்பு ராடு, பியர் பாட்டில் உள்ளிட்டவற்றால் தாக்கிக் கொண்டுள்ளனர். இதில் கோகுல் அருகில் இருந்த இரும்பு பேரலை எடுத்து அப்புனுவை தாக்கியதில் அவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் கோகுலை கைது செய்து அப்புனுவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.